வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு. பெண் குழந்தைகள் துணிவையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. பெண் குழந்தைகளுக்கு 3 வயது முதல் கற்றுத்தர வேண்டிய பாடங்கள் என்று உளவியலாளர்கள் அறிவுறுத்துவதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அப்படி வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்வார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. கூட்டு குடும்பத்திலும் சகோதர சகோதரிகளோடும் தாத்தா பாட்டிகளோடும் வளர்ந்த பெண் குழந்தைகளையே பொத்தி பொத்தி வைத்திருந்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இப்போது தனி குடும்பம் என்றாகி சகோதர சகோதரிகள் இல்லாமல் ஒற்றையாய் வளரும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இன்றைய நாகரிகம் என்னும் போர்வையில் அன்றாட வாழ்வில் பல மாற்றங்களை சந்திக்கிறோம். இதை எதிர்கொள்ளும் வகையில் பெண் குழந்தைகளை தயார்படுத்துவது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை. 3 முதல் 8 வயது வரையிலான காலகட்டங்கள். குழந்தைகளுக்கு அன்பை மட்டுமே கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவது ஒருபுறம் என்றால், அதில் இந்த வயதில் துன்புறுத்தப்படுவது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. குடும்பத்தில் அனைவரது அன்பை மட்டுமே பெற்று வளர்ந்த குழந்தை வெளியில் சக மனிதர்களுடன் பழக தொடங்குகிறது. இங்குதான் குழந்தைகளுக்கான முதல் பயிற்சி தொடங்குகிறது. குழந்தைகளின் ரோல் மாடலை பெற்றோர்கள்தான். அதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் குழந்தைகள் கவனித்து வளர்வார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். முடிந்தவரை அவர்களை தனிமைப்படுத்தாமல் அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். அவர்கள் வேலையை அவர்களே செய்யும்படி பழக்கப்படுத்துங்கள். சத்தான உணவை மறுக்காமல் சாப்பிட பழக்குவது, உரிய நேரத்தில் தூங்க செய்வது என்று பழக்குங்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் என்று கற்றுத்தருவது மிகவும் அவசியம். 9 முதல் 12 வயது வரை காலகட்டங்கள். இன்றைய சூழலில் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகள் பள்ளியில் நடக்கும் விஷயங்களை யாரிடம் சொல்வது என்று குழப்பத்தில் இருப்பார்கள். அதனால் தினமும் அரை மணி நேரமாவது உங்கள் குழந்தைகளுக்காக ஒதுக்குங்கள். குழந்தைகள் தவறு செய்தாலும் உங்களிடம் தெரிவிக்கும் வயது இது. அப்போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை சுட்டிக்காட்டி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளையும் பொறுமையாக எடுத்து கூறுங்கள். மீண்டும் அதே தவறை செய்தால் கண்டிப்புடன் மன்னியுங்கள். பெண் குழந்தைகள் வேறு விதமான துன்புறுத்தலுக்கு உள்ளானாலும் உங்களிடம் சொல்ல தயங்குவார்கள். அப்படி அவர்கள் ஒருவித பயத்துடன் உலாவினால் தற்காப்பு பயிற்சிக்கு அனுப்புங்கள். அவரது நண்பர்களின் நடவடிக்கைகளையும் கண்காணிக்க தவறாதீர்கள். தவறான சேர்க்கையாக இருந்தால் கண்டிப்பு காட்டாமல் காரணத்தை புரிய வையுங்கள். அது அவர்கள் வளரும் போது நல்ல தோழமையை நம்பிக்கையுடன் தேர்வு செய்ய உதவும். பெண் குழந்தைகளுடன் நல்ல தகவல்களை பரிமாறுங்கள். உரிய நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதற்கேற்ப பாலியல் விஷயங்களை மேலோட்டமாக சொல்ல தயங்காதீர்கள். செல்போன் பயன்படுத்துவதும் இன்டர்நெட்டில் உலாவ விடுவதும் உங்கள் கண் முன்னாடி மட்டுமே என்பதில் உறுதியாக இருங்கள். இந்த வயதில் உடல் சார்ந்த மாற்றங்களை எதிர்கொள்ளும் பெண் குழந்தைகள் ஒருவித குழப்பத்துடன் இருப்பார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அம்மாக்கள் கற்றுத்தர வேண்டும். அப்பா அண்ணன் தவிர வெளி ஆண்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டும். 13 முதல் 16 வயது வரையிலான காலகட்டம். பெண் குழந்தைகளின் மிக முக்கியமான காலகட்டம் இது. எதிர்பாலினத்தவரின் மீதான பார்வைகள் இருக்கும். பெண் குழந்தைகள் பூப்படையும் வயது இது. உடல் தெரியும் அளவுக்கு அல்லது கண்ணை உறுத்தும் வகையிலும் ஆடை அணியக்கூடாது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சந்தேகங்கள் அவருக்கு இருக்கும். அதை அவர்கள் பேசும் வரை காத்திராமல் அம்மாக்களே முன்வந்து பேசினால் அவர்கள் தயக்கமின்றி உரிய சந்தேகங்களை கேட்பார்கள். அம்மாக்கள் இந்த வயதில் சுகாதாரமான வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். பெண் உறுப்பு சுத்தம், உள்ளாடை தேர்வு, மாதவிடாய் நேரத்தை எதிர்கொள்ளும் முறை, அதற்கான உணவு முறைகள் போன்றவற்றின் அவசியத்தையும் கற்றுத்தர வேண்டும். இந்த வயதில்தான் எதிர்பாலினத்தவரின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். அதை அவர்கள் உங்களிடம் பகிர்ந்தாலோ அல்லது ஆண் நண்பர்களை பற்றியே பேசினாலோ அவர்களை கண்டிக்காமல் இது ஹார்மோன் மாற்றங்கள் என்பதை எடுத்துச் சொல்லி புரிய வையுங்கள். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் உனக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்னும் வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு தைரியம் கொடுங்கள்.
குழந்தைகளை உடலளவிலும் மனதளவிலும் மிக பெரிய அளவில் பலப்படுத்த உதவும் கருவி பெற்றோர்களின் அரவணைப்பு மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.